ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற பகுதி மத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். நல்ல கவனிங்க. யோவான் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாகிறாரு. இனி நம்ம பலி செலுத்தி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். பாருங்க, பழைய ஏற்பாடு நாட்களில் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தி பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாகும்னு நினைச்சு பலி செலுத்தினாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாகலை. பலி செலுத்துவது பாவம் செய்வது, பலி செலுத்துவது பாவம் செய்வது, இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதனால தான் பாருங்க, தேவன் நமக்கு புதிய நியமத்தை கொடுத்தார், புதிய ஏற்பாடை கொடுத்தார், புதிய சத்தியத்தை கொடுத்தார், புதிய கட்டளையை கொடுத்தார், புதிய கற்பனையை கொடுத்து அதற்கு இயேசு கிறிஸ்துவை ஆதாரமாக கொடுத்தார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலக ஜனங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் போது இந்த மனுஷன் என்ன செய்யணும்னா, எந்த பலியை செலுத்த வேண்டாம், தன்னுடைய பாவத்துக்கு உணர்வடைந்து என்ன செய்யணும்? பாவத்துக்கு உணர்வடையணும். ஐயோ, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என்னுடைய பாவத்தை மன்னிக்க எனக்காக பலியான என் இரட்சகர் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவம் கழுவப்படுது. இனி நான் பாவம் செய்யக்கூடாது. என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று மனிதன் பாவத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போதுதான் மனம் திரும்புதல் உண்டாகுது. இதான் மனம் திரும்புதல். அப்ப தேவன் என்ன எதிர்பார்த்தார்னா, நீங்க பலி செலுத்த வேண்டாம், நீங்க என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டு மனம் திரும்பணும். எங்க திரும்பணும்? இயேசுவினிடமாய், தேவனிடத்தில் மனம் திரும்பணும். ராஜ்யத்துக்காய் மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யத்துக்காய் நாங்க மனம் திரும்பபடிதான் யோவான் வந்து கூப்பிடுறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதே மத்தேயு புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கிய ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்துவும் இதைதான் சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. அப்படினால கவனிங்க, நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் என்ன விருப்பம் இருக்கணும், என்ன ஆசை இருக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தின் இச்சைகளுக்காக, இந்த உலகத்தின் மேன்மைகளுக்காக இதை விரும்பி, இதை நாடி, இதன் மேல் ஏக்கம் கொண்டு நான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தின் அதிபதிக்குள்ள சிக்கிக்கொண்டு இந்த உலக ராஜ்யத்துக்குள்ள நான் மாண்டு விடக்கூடாது, நரக ஆக்கிரைக்குள்ள நான் போய்விடக் கூடாது. நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு திரும்பணும் ஆண்டவரே, என்ன ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் எப்பொழுதும் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக எண்ணங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. எதுக்காக மனம் திரும்ப சொன்னாங்க பாருங்க, நம்ம வாசிக்கப்பட்டதை போல நம்ம மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த உலகத்தின் உயர்வுகள், இந்த உலகத்தின் செழிப்புகள், இந்த உலகத்தின் உன்னதங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய தாகங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ராஜ்யத்துக்கு போகிறோம், ராஜ்யத்து மேல எண்ணம். ஏன்னா அன்பான தேவ பிள்ளையே, நீ உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவராக இருந்திருந்தால் உலகம் உங்களை நேசித்திருக்கும். நீங்க உலகத்துக்குரியவராக இராதபடியினாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும், யோவான் 15:19 சொல்லுது. அப்ப பாருங்க, தேவன் நம்மளை யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நமக்குள்ளால ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஏக்கமெல்லாம் என்ன இருக்கணும்னா, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ராஜ்யத்துக்குரியவன், நான் ராஜ்யத்துக்காய் அழைக்கப்பட்டவன், நான் ராஜ்யத்துக்காய் வேறு பிரிக்கப்பட்டவன். நான் இந்த உலகத்தை போல ஒருபோதும் நான் வாழ முடியாது.
இந்த உலகம் வேற, நான் வேற. இந்த உலகத்திலிருந்து நான் பிழித்தெடுக்கப்பட்டவன். இந்த உலகம் பாவம் நிறைந்தது. இந்த உலகம் பாவம் நிறைந்தது. இந்த உலகத்துடைய செயல்பாடுகள், இந்த உலகத்துடைய கிரியைகள் எல்லாமே உலகத்தின்படி தான் இருக்கும். அது பாவம் நிறைந்ததாக தான் இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளை, மனம் திரும்பிய தேவ பிள்ளை எப்பொழுதுமே உலகத்தின் தோற்றத்தையோ இல்ல உலகத்தின் சாயலையோ இல்ல இந்த உலகத்தின் கிரியைகளையோ ஒருபோதும் வெளிப்படுத்த கூடாது. உலகத்தில் இருக்கிற உலகத்தார், இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் தங்களுடைய பாவ கிரியைகளை வெளிப்படுத்தலாம். ஆனா தேவ பிள்ளைகள் எப்போதுமே என்ன செய்யணும்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை வெளிப்படுத்தணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்குள்ளால் இருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை வெளிப்படணும். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு என்ன சொல்றாருன்னா, முன்பு தமஸ்குவிலும் எருசலேம் பட்டணத்திலும் யூதேயாவிலும் பின்பு புறஜாதிகளுக்கும். அவர் என்ன வாசிக்கலாம் ஒருவர்? மத்தேயு 26:20. முன்பு தமஸ்குவிலும், நல்ல கவனிங்க, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி, நல்ல கவனிங்க, அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும். என்ன கிரியை செய்யணுமா? என்ன கிரியை செய்யணுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. அன்பான தேவ பிள்ளையே, ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தின் கிரியைகளை ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது. மனம் திரும்பி இருந்தா நீ உலகத்தின் கிரியைகளை, உலகத்தின் சுவாபங்களை, உலகத்தின் செயல்பாடுகளை ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது. மனம் திரும்புகிற பிள்ளை என்ன செய்யணும்னா, மனம் திரும்புதலின் கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? அதான் பவுல் சொல்றாரு, மனம் திரும்பும் கிரியைகளை செய்யும்படி பிரசங்கம் பண்ணினாரா, அதையே உபதேசித்தாராம். எங்கெல்லாம்? தமஸ்குவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, புறஜாதிகள் மத்தியிலும். அவர் ஒண்ணுதான் மறுபடியும் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்பிய நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை வெளிப்படுத்து. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நமக்குள்ளால எப்பவும் என்ன ஒரு ஆசை இருக்கணும்னா, இந்த உலகத்தின் சாயலை, இந்த உலகத்தின் மேன்மையை, இந்த உலகத்தின் சில காரியங்களை நான் வெளிப்படுத்த கூடாது. நான் ராஜ்யத்துக்கு எதுவானவைகளை, மனம் திரும்பின அனுபவங்களை, மனம் திரும்பின கிரியைகளை நாம் வெளிப்படுத்தணும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போது ஆயக்காரர்களும் பாவிகளும் வேசிகளும் வந்து ஞானஸ்தானம் பெற்று ராஜ்யத்துக்கு நேராய் திரும்பினார்களாம். ஆனா வேத பாரகரும் பரிசேயரும் சதிசேயரும் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய பாவங்களை அழிக்கிட மனதில்லாமல் பாவத்தை மறைத்து நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு திருந்தார்களாம். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, மத்தேயு 3:7 7, 8, 9 வாசிக்கும் போது யோவான் இவர்களை குறித்து எச்சரிக்கிறான். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை. பாம்பு குட்டிகள் என்ன? அதாவது பாம்புல குட்டி தான், ஆனா வீரியன் பலமா இருக்குது, விஷம் நிறைந்தது. அதை சுட்டி காட்டுறார். வீரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு அவர் பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்யுங்க. இவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மட்டுமல்ல, நீங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். இந்த கல்லுகளினாலே அவர் ஆபிரகாமை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்ப கவனிங்க, இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க இஸ்ரவேலர்கள், நாங்க ஆபிரகாமின் சந்ததி, நாங்க யூதர்கள்,
நாங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் பார்த்து இவர்கள் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். யாரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக மனம் திரும்பி இருக்கிறாங்களோ, யாரு மனம் திரும்பின அனுபவங்களை காமிக்கிறாங்களோ, யாரு பாவ அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் தேவன் பக்கமாய் திரும்பி கொண்டிருக்கிறாங்களோ, இவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனால் சேர்க்க முடியும். இவங்களுடைய வாழ்க்கை தான் மனம் திரும்பின வாழ்க்கை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மனம் திரும்பி இருக்கிறோம்னா அந்த சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். உலகத்தை போல நம்ம வாழ முடியாது. உலகம் செய்யறது போல ஒருபோதும் நம்ம செய்ய முடியாது. மனம் திரும்புகிற அனுபவங்கள் வேற. ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானா அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகணும். அந்த மாற்றங்கள் வெளிப்படணும். அந்த மாற்றங்கள் தெரியணும். இதான் மனம் திரும்புகிற அனுபவம். நான் முந்தி வாழ்ந்தது போலதான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். மனம் திரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப ராஜ்யம் சமீபமா இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதத்தில் பார்க்கும்போது லூக்கா புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுது. சகையுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசையா இருந்து இயேசுவை பார்க்க ஓடி வந்து எட்டி பார்க்கிறான். இயேசுவை பார்க்க முடியல, ஏன்னா அவன் குள்ளனா இருக்கிறான். அதனால என்ன பண்ணுவான்னா, இயேசுக்கு முன்னாடி ஓடி ஒரு காட்டாத்தி மரத்தின் மேல ஏறி இயேசுவை பார்க்கலாம். இயேசு அந்த இடத்துல வந்தபோது நின்று சகையை பார்த்து சொன்னார், சகைவே நீ கீழே இறங்கி போறான், இன்னைக்கு உன் வீட்டில் வந்து தங்க போறேன். இப்ப பாருங்க, இந்த வார்த்தை சொன்ன உடனே அங்க நிற்கிற வேத பரிசையும் சதிசையும் முறுமுறுக்கிறான். பாவியாகிய இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு வந்து போறேன்னு சொல்றாருன்னு சொல்லி முறுமுறுக்கிறான். இந்த முறுமுறுப்பை சகையு கேட்ட உடனே அந்த 19வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சகையு என்ன சொல்லுகிறார்னா, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. சகையுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்றோம், எல்லாரும் கேட்கிறோம், எல்லாரும் என்ன சகையை நினைச்சிட்டு இருக்கோம்னா, சகையு யார் யார்கிட்ட அநியாயமாய் வாங்கினானோ அதெல்லாம் ரெட்டத்தனையாய் கொடு. அங்க அது இல்லைங்க. சகையு உடனே நின்றுட்டு சொல்றான், முதல்ல என் ஆஸ்தியில பாதியெல்லாம் ஏழைக்கு கொடுக்குறேங்கிறான். வாங்கின கடத்த நாளத்தினை திருப்பி கொடுக்கன்னு சொல்றது ரெண்டாவது. செஞ்ச அநியாயத்துக்கு பதில் நாளத்தினை நான் செய்யறேன்னு சொல்றது ரெண்டாவது. அவன் மனம் திரும்பின அனுபவத்தை எப்படி சொல்றானா, என்னுடைய ஆஸ்தி எவ்வளவு இருக்கோ அத்தனை ஆஸ்திலையும் பாதியை வித்து நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால், நிறைய பேர் சொல்றலாம் அநியாயமா வாங்கினா அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அப்ப அவன் என்ன சொல்றான், யாருக்கு அநியாயம் செய்ய வரலன்னு சொல்றான். அப்படி யாராவது அநியாயமா நான் வாங்கினேன்னு சொன்னா நாளத்தை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றான். மனம் திரும்பலுடைய அனுபவம் இதாங்க. மனம் திரும்பலுடைய அனுபவம் இதான். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை நோக்கி பார்க்கிறோம்னா ஒவ்வொரு காரியத்தில் அனுதினம் மனம் திரும்புகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். அனுதினம் நம்முடைய சாயல் மாறிக்கிட்டே இருக்கணும் கிறிஸ்துவை போல. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. உலகத்தின் கிரியையை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யறோம், விசுவாசிக்கிற தரிசிக்கப்பட்ட மனம் திரும்பிய தேவ ஜனம் என்ன செய்யறோம், அடுத்தவனை பார்த்தே நம்ம செய்யறோம். அடுத்தவன் இங்கெல்லாம் வெட்டுங்கெல்லாம் தூக்கி இருந்தானா அது போல நம்ம இங்கெல்லாம் வெட்டுங்க தூக்கிடுறோம். அடுத்தவனை பார்த்து நடிகர் மாதிரி எப்படி ட்ரெஸ் போடுறாங்களோ அதை பார்த்து நம்ம ட்ரெஸ் போடுறோம், அவலட்சணமா போடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, தகுதியான வஸ்திரங்களை நீங்க போட சொல்றாரு. தகுதியான வஸ்திரங்கள் உன் சரீரத்தில் தகுதியான வஸ்திரம் இருக்கணும். நம்ம எப்படி ட்ரெஸ் போடுறோம், நடிகை எப்படி ட்ரெஸ் போட அதை பார்த்து நம்ம போடுறோம். நடிகை எப்படி ட்ரெஸ் உடுக்கிறோம் அதை பார்த்து நம்ம உடுக்கிறோம். நம்முடைய ட்ரெஸ் மேக்கிங் எல்லாமே மனம் திரும்பி அனுபவம் இல்லைங்க. மனம் திரும்பி அனுபவம் இருக்குமா இருந்தா நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலே செயல்பாடுகளை மாற்றத்தை காமிக்கணும். தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரத்தை உடுக்கணும். மற்றவனை பார்த்து அங்க பறக்க விடுற இங்க பறக்க விடுறது பறக்க விடக்கூடாது.
தேவன் உன்னை எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைச்சிருக்காரு. அப்படி நீ வாழ கற்றுக்கொள்ளணும். அதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற தன்மை. அடுத்தவனை பார்த்து நடிக்க கூடாது, அடுத்தவனை பார்த்து மாயமானம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மனம் திரும்பிய வாழ்க்கை. கடந்த நாளில் ஒரு சகோதரனை சந்திக்க முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அலங்கோலமாக இருந்துச்சு. ரசிக்கப்பட்ட சகோதரன். நான் ஊழியக்காரன் தெரிஞ்ச உடனே அந்த சகோதரன் என்னை பேசும்போது அவர் ரசிக்கப்பட்டிருக்காருன்னு என்று சொல்லலை. ஏன்னா நான் அவருடைய லட்சணத்தை பார்த்தா ஏதாவது தப்பாக எடுத்துடணும்னு சொல்லி அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோ பிடிச்சி போகும்போது நான் பாஸ்டருங்க தெரிஞ்சுக்கிட்டா அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் ரசிக்கப்பட்டிருக்காரு. பாருங்க, அவர் ரசிக்கப்பட்ட மனுஷன் நான் சொல்றதுக்கு கூட முடியலை. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுடைய லட்சணம் அப்படி. அதே போல கடந்த நாளில் ஒரு சகோதரன் ரசிக்கப்பட்டு சபையில் போய் ஆராதனையில் ஒர்ஷிப்பில் இருக்கிற ஒரு சகோதரங்க அவனை பார்த்தா அங்கங்கே கிழிச்சு போட்டிருக்கான். தெருப்பு சக்காரம் மாதிரி. நல்லா கவனிங்க, உங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு தரம் இருக்கணுங்க. ட்ரெஸ் ரொம்ப தேவனுடைய பார்வைக்கு அது உச்சிதமான தேவன் சொல்றாரு, ட்ரெஸ் தகுதியாக இருக்கட்டுங்கிறாரு. தரம் உள்ள வஸ்திரத்தை நீ அணியணுங்கிறாரு. தெருப்பு சக்காரம் மாதிரி கிழிச்சு போட்டிருக்கான். ஆராதனையில் சர்ச்சில் முன்னாடி நிற்கிற ஒரு பையன். கவனிங்க, ஏன் இதை சொல்லிட்டு இருக்குதுன்னா, பிரதர் ட்ரெஸ்ஸில் பிரதர் மாற்றத்தை காமிக்கிறதுக்கு, இருதயத்தில் மாற்றத்தை காமிக்கிறது உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வார்த்தைகள். ஒரு காலத்தில் வேணா நீங்க கண்டதையெல்லாம் பேசிக்கலாம். இப்போ உங்க வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவம், நீ மனம் திரும்புவதுடைய அந்த கிரியாதான். நீ பழையது போல வாழக்கூடாது. ட்ரெஸ்ல மட்டுமல்ல, எல்லாத்திலையுமே உன் மனம் திரும்புதல் நீ காமிக்கணும். அதான் மனம் திரும்புதல். ஒண்ணுல ட்ரெஸ் ராஜா மாதிரி போடணும், இல்ல ராணி மாதிரி போடணும், இல்ல இளவரச மாதிரி போடணும், இல்ல இளவரசி மாதிரி போடணும். ஒண்ணு இல்ல ராஜா விட்டு வேலைக்காரி மாதிரி போடு, இல்ல ராஜா விட்டு வேலைக்காரி மாதிரி போடு. தயவு செய்து தெருப்பிச்சக்கார மாதிரி போடாதீங்க. ஏன்னா நீங்க ராஜாவுடைய பிள்ளைகள். ஒண்ணுல ராஜாவாயுது, இல்ல ராஜாவுடைய பிள்ளையாயுது, இல்ல ராஜாவுடைய வேலைக்காரனாயுது. தெருப்பிச்சக்காரனா இருக்க வேண்டாம். மாயமானமான வாழ்க்கை வாழ்ந்த ஒருபோது ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம்னா பூரண மனம் திரும்புதல். பக்கத்தில் சொல்லுங்க, பூரண மனம் திரும்புதல். பாருங்க, பார்வோன் ராஜா, எகிப்து ராஜா பார்வோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கி தேசத்துக்குள்ளால கல்மழை பொழியுது. கல்மழை பெஞ்ச உடனே பார்வோன் நேரம் வந்து மோசேட்ட என்ன சொல்றான்னா, ஐயோ நான் பாவம் செய்தேன், நானும் என்னுடைய ஜனங்களும் துன்மார்க்கர்கள், கர்த்தரோ நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாவரிக்கை பண்றான். இது எதுக்கு தெரியுமா? இது கல்மழை நிக்கணும், தான் தப்பிக்கணும், தன்னுடைய தேசம் தப்பிக்கணும். அதுக்காக மோசேயை பார்த்து என்ன சொல்றானா, ஐயோ நான் பாவம் செய்தேன். நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ நான் பாவம் செய்தேன். மனம் திரும்புதல் அது இல்லைங்க. உங்க மனசு குத்தப்படுறது, மனசாட்சி உண்டாகுறதெல்லாம் வேற. உங்களை மனசாட்சி குத்துது, உங்களுக்கு மனஸ்தாபம் உண்டாகுதுன்னா அதனால நீங்க மனம் திரும்பி சொல்ல முடியாது. யூதாஸ் காரியத்துக்கு தான் மனம் குத்துச்சு, மனஸ்தாபம் உண்டாச்சு. ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனேன்னு சொல்லி அவன் மனசாட்சி குத்துச்சு, ஆனா மனம் திரும்பல. ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்குது, மனம் திரும்புகிற அனுபவங்க. மனம் திரும்புகிற அனுபவம் வந்துட்டுனா உங்களுடைய செயல், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய காரியம் எல்லாமே மனம் திரும்பின அனுபவத்தை வெளிப்படுத்தும். நீங்க கிறிஸ்துவின் சாயல் என்பதை வெளிப்படுத்தும், கிறிஸ்துவின் கிரியை என்பதை வெளிப்படுத்தும்.
இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, உலகத்தை பார்த்து அவன் முக்கா பேண்ட் போட்டால் நம்ம முக்கா பேண்ட். சில பொம்பளை பிள்ளைங்க இந்த காலில் ஒரு கருப்பு கயிற்றுக்கு போட்டு அலையுது. அதே போல நீங்கள் ரசிக்கப்பட்ட சபைக்கு போகிறது எல்லாம் காலில் ஒரு கருப்பு கயிறு. நானும் ஆரம்பம் நினச்சேன் காக்கா வழி போகிறது போல இந்த பிள்ளைக்கு, அதனால தான் காலில் கருப்பு கயிற்றை மாட்டி விட்டுருக்காங்க நினச்சா. அப்படி இல்லையா, ஸ்டைலா, உலகத்தின் ஸ்டைல். நம்ம சிரிக்கிறோம், நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாராவது வித்தியாசமாக சேலை எடுத்து நம்ம முன்னாடி 4 வாட்டி இதே போல் நமக்கு ஒரு சேலை வேணும், அவனை போல ஒரு வாழ்க்கை வேணும், இவனை போல ஒரு வாழ்க்கை வேணும். இதெல்லாங்க உங்கள் வாழ்க்கை மகத்துவமான வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை. ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் வாசிக்க வேண்டாம். 9:27 பார்வோன் சொல்றான், நான் பாவம் செய்தேன், கர்த்தரோ நீதி உள்ளவர், நானும் என் ஜனங்களும் துன்மார்க்க. எதுக்காகனா கல்மலை பெய்யுது, அதுல இருந்து விடுதலை வேணும். அதுக்காக என்ன செய்யணும், மாயமானம் பண்றாங்க, அதுக்காக நடிக்கிறான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அதே பார்வோன் யாத்திராகமம் 8:24 பார்த்தீங்கன்னாக்கி மறுபடியும் நடிக்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, தேசம் முழுதும் வண்டு வந்துருச்சு, தேசம் முழுதும் வண்டு, அங்கங்க அசைய முடியல, படுக்கு மேலே வண்டு, ரூம் எல்லாம் வண்டு, தண்ணி மேலே வண்டு, எங்க பார்த்தாலும் வண்டு. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, எனக்காக உங்கள் தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம விசுவாசி சொல்ற மாதிரி சொல்றான். என்னமோ தேவனை அழிந்தவன் மாதிரி, தேவனுடைய மகத்துவமான கரம் தெரிந்த மாதிரி, அவரே நீதி உள்ள தேவன், அவரே ரட்சிப்பின் தேவன், அவரே விடுதலையின் தேவன்கிறத இவன் உணர்ந்தது மாதிரி, பாவ உணர்வடைஞ்சது மாதிரி வந்து சொல்றான், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம், உண்மையான மனம் திரும்புதல் எல்லாத்திலும் சொல்றோம், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக. நீங்க மனம் திரும்புதல் உண்மையா வருகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுனாலும் பிரச்சனை இல்லை. பார்வோனுடைய வாழ்க்கை மைதான். அது மட்டுமல்ல, எகிப்து தேசத்துல தலைச்சன் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சங்காரம் பண்றாரு. பார்வோனுடைய வீடு முதல் அங்கு வேலைக்காரருடைய வீடுகள் வர, அது மட்டுமல்ல, ஆடு மாடுகள் எல்லாம் தலைச்சன் சங்கடம் ஆகுது. இப்ப பார்வோன் வந்து சொல்றான், நீங்கெல்லாம் போகலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. எப்படி ஒரு நடிப்பு. உண்மையாவே மனம் திரும்பி இவங்களை போக சொல்லியிருந்தா இவங்க பின்னாடி இவங்களை துரத்திட்டு வந்துப்பானா? கவனிங்க, மனம் திரும்பல, மனம் திரும்பினது போல நடிக்கிறான். பிள்ளையாம் மகாபலி தீர்க்கதரிசிங்க. பிள்ளையாம் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த பிள்ளையாம் என்ன செய்யறான்னா, ஐயோ நான் பாவம் செய்தேன்னு காலில் விழுகிறான். காரணம் என்ன தெரியுமா, இஸ்ரவேல் சந்ததியை தேவன் மறுபடி ஆசீர்வதிக்க சொல்லும்போது, பிள்ளையாம் பாலாக்கு கொடுத்த அந்த உலக மேன்மை, உலக ஐஸ்வர்யம், உலக காரியங்கள் மேல ஆசை கொண்டு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி மறுபடி வகை தேடினவன், பாவ உணர்வு இல்லாதவன், ஆண்டவரை குறித்து தெரியுது, ஆண்டவர் இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்கிறது இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு தெரியுது. ஆனாலும் என்ன செய்யறானா, எப்படியாவது பாலாக்கு கொடுக்கிற இந்த உலக மேன்மை, இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக எப்படியாவது இஸ்ரவேலை சபிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறான். இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது உருவிய பட்டயத்தோடு தேவ தூதன் வந்து நின்ன உடனே பிள்ளையாம் காலில் விழுறான், நான் பாவம் செய்தேன். அதாவது எப்பெல்லாம் ஆபத்து வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ,
எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ, எப்பெல்லாம் உபத்திரம் வருதோ, எப்பெல்லாம் ஏதாவது வேதனை வருதோ, அப்போ நாம் போய் பாவம் செய்தேன்னு விழுகிறோம்ல. இது இல்லை மனம் திரும்புகிற அனுபவம். மனம் திரும்புகிற அனுபவம். ஒவ்வொரு நிமிஷமும் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன் ஐயா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். கவனிங்க, இந்த நேசம், தேவன் மேல உள்ள நேசம் நம்மளை என்ன செய்யணும், நாளைக்கு நாள் தேவன் பக்கமாய் திருப்பிக்கிட்டே இருக்குங்க. இதான் மனம் திரும்புதல். எந்த ஒரு மனுஷன் அவர் மேல நேசத்தை அதிகமா வச்சு, அவர் மேல அன்பு அதிகமா வச்சு, அவருக்கு மேலேயே ஒரு ஆசையோட ஒரு தேடலோட தேவனை தேடிக்கொண்டிருக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நாளைக்கு நாள் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகிறவன். அப்ப கவனிங்க, நம்முடைய தேடல் எப்பொழுதுமே ராஜ்யத்துக்கு நேராக தேவன் பட்சமாய் திரும்புகிற தேடல், தேவன் பட்சமாய் திரும்புகிற அனுபவம், தேவன் பட்சமாய் நாளைக்கு நாள் தேவன் பட்சமாய் சாகிற அனுபவம் நமக்குள்ள இருக்குமாய் இருந்தா இந்த நடிப்பு வராது. ஏன்னா எப்பவும் நான் தேவனை சார்ந்து வாழ்றவன், நான் ராஜ்யத்துக்காய் வாழ்றவன். இந்த உலகத்தை பார்த்து உலகத்தில் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதே போல நான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளை உலகத்தை பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அது போல நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கிறோன்னா நம்ம என்ன பண்றோம், மாயமாலம் பண்றோம், நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா குட்டி நடிகர் திலகங்கள், குட்டி நடிகர் திலகம்னு சொல்ல முடியாது, பெரிய நடிகர் திலகங்கள். நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். ஒரு பிரதர் பிரசங்கம் பண்ணுறாரு, நம்மளை எல்லாத்தையும் வச்சு வார்த்தை எப்போதும் எங்களுக்கு சேர்ந்தா வருது. வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அது எங்களுக்கு வருது. நாங்கள் அறிக்கை பண்ணுறோம், நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுகிறோம், கெஞ்சுறோம், அப்புறம் இந்த வார்த்தையை கொண்டு வரோம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதனால வார்த்தையை கேட்ட உடனே பிரதர் பர்ஃபெக்ட், நீங்கள்லாம் துன்மார்க்கர், பிரதர் மட்டும் பரிசுத்தம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் குறிப்பிட்டு பேசல. ஒருவேளை நீங்க உங்களை தான் குறிப்பிட்டு பேசுறது யாராவது நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் பேசுவார். ஏன்னா ஆவியானவர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பிள்ளையாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு தேவனோடு தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல வாழுகிற ஒரு அனுபவம் இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்தது போல நடிக்கிற ஒரு அனுபவம். அதனால பாருங்க, இப்போ தூதன் தன்னை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக ஐயோ நான் பாவம் செய்தேன்னு காலில் விழுகிறான். இது மட்டும் இல்லை, சவுளுடைய வாழ்க்கை அப்படிதான். சவுல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அமலேக்கை முற்றுமாய் கொன்று விடு, அமலேக்கை முற்றுமாய் கொன்று விடு அப்படிங்கிறாரு. சவுல் போய் அங்கே இருந்த கொழுமையான ஆடு மாடுகளை முதல் தரமானதையும் இரண்டாம் தரமானதையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டானான். இப்ப பாருங்க, சாமுவேல் கதை அறிஞ்சு சாமுவேல் சவுல்கிட்ட கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு சாமுவேல் போகும்போது சவுல் என்ன சொல்றாருன்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிங்க. சரி, வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் நோட் பண்ணிடுங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன். நல்லா கவனிங்க, நான் பாவம் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றான்னு நினைக்கீங்க. தொடர்ந்து வாசிங்க. இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. நல்ல கவனிங்க, போதும். அதாவது
இவன் முதல் தரமானது இரண்டாம் தரமான எல்லாம் எடுத்துக்கொண்டனால இஸ்ரவேலில் இருக்கிற மூப்பர்கள், இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள் இவனை தப்பா எடுத்துக்கூடாங்கிறதுனால சாமுவேல் சொல்றான், ஐயோ நான் பாவம் செய்தேன், உணர்வடையலைங்க. மனம் திரும்புகிற அனுபவம் பாவத்துக்கு உணர்வடைகிற அனுபவம். பாவம் செஞ்ச உணர்வடையணும். நாளைக்கு நான் உணர்வு அடைந்து ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவுங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, இது நான் பாவம் செய்ய மாட்டேன், உம்முடைய பிள்ளையால் வாழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வாழுகிற வாழ்க்கை தான் மனம் திரும்புகிற கிரியை உள்ள வாழ்க்கை. அதான் பவுல் சொல்றாரு, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் பின்பு புறஜாதிகள் மத்தியிலையும் நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை நீங்க செய்யன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்றேன். அதாங்க இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை நமக்குள்ளால வெளிப்படணும். நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா என்ன எனக்குள்ளால பழைய செயல்பாடுகள் பழைய கிரியைகள் வருதுன்னா, மாமிச சாவு மட்டுமல்ல, ஆத்மாவும் செத்து போயிடும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி மாயமாலமா பண்ணி வாழ்ந்தவங்க எல்லாம் ரொம்ப அலங்கோலமா செத்தாங்க. பார்வை நடிச்சு வாழ்ந்தான், கடலுக்குள்ளால தண்ணில மூழ்கி செத்து போனான். பிழையாம யுத்த களத்தில் இஸ்ரவேலர்கள் வெட்டி கொண்டாங்க. சவுல் யுத்த களத்தில் தன்னுடைய வாளை நாட்டி அவனே விழுந்து சூசைட் பண்ணி கொண்டான். யூதாஸ் காரியத்து மனஸ்தாபப்பட்டான், ஆனா மனம் திரும்பல, நாண்டு கொண்டு செத்தான். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிற அனுபவம், மனம் திரும்புகிற கிரியை தாங்க நம்மளை தேவன் பக்கமாய் சேர்க்கும். அதுதான் நம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராக நம்மளை கொண்டு போகும். அப்போ நாளைக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன அனுபவம் வெளிப்படணும்னா, இந்த உலகத்தின்படி வாழ அழைக்கப்படல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் நம்ம ரொம்ப புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தின்படி வாழ நான் அழைக்கப்படலை. யாரையும் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. யாருக்கு நம்ம ஒருபோதும் ஜெராக்ஸாக இருக்கவே கூடாது. நம்மெல்லாம் ஒரிஜினல், நம்ம சிங்கத்தை போல இல்லை, சிங்கம். அதனால நம்மகிட்ட ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நடிப்பு வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையை எப்படி அமைக்கிறோம், அவனை பார்த்து கற்றுக்கொள்றோம், இவனை பார்த்து கற்றுக்கொள்றோம், அப்படி கற்றுக்கொள்றோம், இப்படி கற்றுக்கொள்றோம். அவங்க போட்டிருக்க நெக்லஸ், அவங்க போட்டிருக்க கம்மல், அது மேல ஒரு கண்ணு. நம்ம ஆம்பளைங்க சிரிக்கும், ஆம்பளைங்க கதை அதை விட கேவலம். தீவிழா வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் பாடுவான். நான் பாட ஆரம்பித்தேன், எப்போ பார்த்தாலும் பாடுவான், நானும் பாட ஆரம்பித்தேன். அந்த பாட்டை எனக்கு நிறைய மாற்றங்கள். நான் எப்பவும் பாடுற பாட்டு, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். தயவு செய்து இந்த அதாவது பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா மாப்பிள்ளைய வசியம் பண்ணுறதுக்கு தலகாணி மந்திரம்னு சொல்லுவாங்களாம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, ஆனால் அப்படி சொல்லுவாங்களாம். தலவாணி மந்திரம் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்கன்னு. இன்னைக்கு நான் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தலவாணி மந்திரம் சொல்லித்தாரேன். ஏன்னா நம்மெல்லாம் யாரு, மனவாட்டி. மனவாளனை வசியம் பண்ணலாம் ஈஸியா. மனவாளனை உண்மையா சொல்றேன். அதாவது அங்க இந்த பொண்ணுக்கு அந்த வசியம் சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்னா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பின்னாடி சுத்துவாராம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு பின்னாடியே சுத்தக்கு தான் தலகினி மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இங்க நான் சொல்லி தர மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, பொண்ணு உங்களை அறியாமலே மணவாளுக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுருவீங்க.
மணவாளன் உங்களை சுத்தாரோ இல்லையோ, பொண்ணு நீங்க மணவாளனை சுத்த ஆரம்பிச்சுருவீங்க. நான் சொல்லித்தவத சொன்னேன், ரொம்ப சிம்பிள். காலையில் எழும்புனா நைட்டு வரைக்கும் போகும்போதும் வரும்போதும் நடக்கும் போதும் சமையல் பண்ணும்போதும் பைக் ஓட்டும் போதும் எனக்கெல்லாம் பாட்டு வராது. அதனால் ஆண்டவர் எனக்கு செய்திக்கான கிருபையை கொஞ்சம் தந்து பாட்டு கிருபை அங்கே அதிகமாக வச்சுட்டாரு. பாட்டு வராது எனக்கு. ஆனாலும் என்ன செய்வேன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்குள்ளே பாடிட்டே அலைவேன். நீங்கள் ஒன்று சிம்பிள், உங்களை அறியாமலே நீங்கள் மயங்கிடுவீங்க. இந்த மயக்கத்துக்கு தான் தலவாணி மந்திரத்தை சொல்கிறேன். எப்பவும் சொல்லுங்க, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். இப்போ கவனிங்க, மாப்பிள்ளை திட்டினான்னா நம்ம முந்தி என்ன செஞ்சோம்? திறப்பி 4 போட்டு 4 கெட்ட வார்த்தையை பேசி. இப்போ அப்படி இருக்க முடியாது. ஏன்? மனம் திரும்பிட்டோம்ல. முந்தி பேசணும். இப்போ ஆண்டவர் சொல்ற வாயில கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ட்டாரு. இப்போ மாப்பிள்ளை திட்டுறாரு, அடிக்கிறாரு. இப்போ நம்ம வாய் எப்படி வருது? வருதுல்ல, டக்குன்னு உமக்காகத்தான் வாழ்கிறேன் மாத்திடுங்க. உண்மையா சொல்ற, உங்களை அதிகமலை உங்களுக்கு மயக்கங்க வந்துடும். பக்கத்து வீட்டு அக்கா பேசுறாளா, அதை கேட்ட உடனே இப்போ போட்டு அவனும் பேசுறான் அவளும் பேச மாப்பிள்ளை வட்டு நாங்கள் 2 பேரும் என்ன அந்த 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 பிரச்சனை வரும்போது சிம்பிள், உமக்காகத்தான் வாழ்கிறேன். மாற்றம் வந்துடுங்க. மனம் திரும்புகிற அனுபவம் உங்களுக்குள்ளால இது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எப்பவும் சொல்லுங்க, வாழ்றது அதுக்காக, வாழ்றது அதுக்காக. ஒன்றில் இயேசுக்காக வாழணும். ரெண்டு ராஜ்யம் தான், 2 அதிபதி தான். ஒன்று உலகத்தின் ராஜ்யம், இன்னொன்று தேவ ராஜ்யம். ஒன்று உலகத்தின் அதிபதி, இன்னொன்று நித்தியத்தின் அதிபதி. இப்போ 2 பேர்த்தில் ஒருத்தர்கிட்ட தான் வாசம் பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? உலகத்தின் அதிபதிகிட்ட போய் சொல்ல முடியாது. எனக்கு சொல்ல முடியாங்கிறத இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து சொல்லலாம், இங்கே வந்து அவர்கிட்ட சொல்லலாம், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான். இதை சொல்லுங்க, இதான் தலவாணி மந்திரம். என்ன இதை பெருசாக சொல்ல போறீங்கன்னு இதாங்க பெருசு. இதை மட்டும் சொல்லி பாருங்களேன், அவங்க வாழ்க்கை தன்னால் மாறுங்க, தன்னால் மாறும். ஒரு நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக 10-15 வாட்டி பாடி விட்டுருங்க உங்கள் பாட்டுக்கு. எப்படி விடணும்? எப்படி விடணும்? நீங்க எல்லாரும் நான் பாடி விட போறேன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு முடிக்க போது கிடையாது. அந்த தலையணி மந்திரத்தை செஞ்சு விட்டுருங்க சிஸ்டர், செஞ்சு விட்டுருங்க சிஸ்டர். என்ன செஞ்சு விடணும்? பாடி விட்டுறணும். பக்கத்து சொல்லுங்க, பாடி விட்டுரு. எப்பவும் பாடி பாடி விட்டுரு. வெளியே போனா சினிமா பாட்டு இல்லை. நிறைய பேத்துக்கு வாயில் சினிமா பாட்டு, கன்றாவி சீரியலு, டிவி, அது இதுன்னு பார்த்து. மந்திரம் என்ன செய்யணும்? மந்திரம் ரொம்ப நிறைய பாட்டு மாற்றி பாட. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு மத்தியானம் அனுப்பிலாம் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய பாட்டு வந்துட்டு ஒன்றுலேயும் அர்ப்பணிப்பு இல்லை. அப்போ அவர் பாடினார், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்ச். இப்படி ஒரு மந்திரத்தை போட்டு விடுங்க, இப்படி ஒரு மந்திரத்தை போடலாம். இன்னொரு மந்திரம் சொல்லித்தாரு, நேசிக்கிறேன் உம்மைதானே. சொல்லுங்க அப்படி. இதை மட்டும் நீங்க மந்திரம் போட்டு பாருங்க, நீங்க வைக்க சமையல்லாம் பக்கா, எல்லாம் 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 பக்கவாயிரும். கண்களை மூடுவோம். தகப்பனே,